இன்றைய இளைஞர்களுக்கு எதையாவது ட்ரெண்ட் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஆசை ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு ஊர் வந்து பயங்கர பிரபலமாக இருக்குது. அது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூமாப்பட்டி. இந்த கூமாப்பட்டி எப்படி திடீர்னு ஃபேமஸ் ஆச்சு, இதை நோக்கி இளைஞர்கள் ஏன் வந்து அங்கே கிளம்பணும்னு ஆசைப்பட்டாங்க, இதுக்கான பின்னணி என்ன, திடீர்னு வந்து கூமாப்பட்டியை தூக்கி வச்சு எல்லோரும் கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன, ஏன் இணையத்தில் வந்து அவங்கவுங்க ஊர் தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். கவிப்பவானையர்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். கூமாப்பட்டி வந்து விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கிராமம். இந்த கிராமம் ஏன் வந்து தமிழ்நாட்டில் திடீர்னு ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா இணையம் தான் காரணம். இணையத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து எப்போ ட்ரெண்ட் ஆகும், எப்போ வந்து வச்சு செய்வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சமீபத்தில் ஒரு டாக்டர் வந்து ஒய்ஃபுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், கூட வந்து காய்கறிலாம் கட் பண்ணி கொடுக்கணுன்னு தான் சொன்னார். அவருக்கு அதுக்கே வந்து வச்சு செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு எல்லாத்தையுமே ரொம்ப கூர்மையாக ரொம்ப டீட்டெயிலாக வந்து ஒரு விஷயத்தை வந்து இன்றைய இளைஞர்கள் வந்து கவனிச்சுட்டு வராங்க. எவனாக இருந்தாலும் அடி போன்ற மனநிலையும் கூட அதில் வந்து ஊர் உலகம் எதுவுமே யாருமே அதுக்கு வந்து விதிவிலக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரைட். இந்த கூமாப்பட்டி கதை எங்கன்னா 2-3 வீலாகர்ஸ் வந்து இன்ஸ்டாவில் கூமாப்பட்டி வந்து ரொம்ப அற்புதமான கிராமம், அழகிய மலை கிராமம், ஊட்டி கொடைக்கானலை விட இது வந்து சொர்க்கம், இப்படிலாம் வீடியோ போட அதை வந்து ஷார்ட்ஸாக கட் பண்ணி போடும்போது அந்த ஊர் என்னென்னு யாருக்கும் தெரியல. அப்புறம் அதை கூமாப்பட்டின்னு கண்டுபிடிச்சி அதை வந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு இளைஞர் சமீபத்தில் வந்து பிளவக்கல் அப்படின்னு ஒரு அணை இருக்காங்க. அந்த அணையில் வந்து தண்ணி நீர்நிலையில் எதுலையும் அவர் வந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் ஊர் வாட்டர் வந்து சர்பத்து மாதிரி இருக்கும், கொடைக்கானல் ஊட்டிலாம் தோற்று போயிடும், உங்களுக்கு வந்து லவ் ஃபெயிலியராக எதுவாக இருந்தாலும் எங்கள் ஊருக்கு வாங்கன்ற மாதிரி அவர் வந்து வீடியோ போட அதுவும் ட்ரெண்டாக கூமாப்பட்டின்னு எல்லோரும் கூவிட்டு இருக்காங்க. சரி, இந்த கூமாப்பட்டி வந்து விருதுநகர் மாவட்டத்தில் வத்தேராயிரப்பு அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கூமாப்பட்டியை நீங்கள் அடையலாம். இந்த கூமாப்பட்டி வந்து ஒரு வழக்கமான மலை அடிவார கிராமம், மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அடிவார கிராமம். நீர்நிலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் செல்வ செழிப்போடு இருக்கிறதுனாலையும் தான் இருக்குது. அந்த செழிப்பை வந்து நகர சந்தடிகள்லையும் ஒரு கசகசப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற ஐடி இளைஞர்கள் மற்ற இளைஞர்கள் எல்லாருமே எப்படின்னா இந்த மாதிரி ஒரு அழகிய கிராமம் இருக்குதுன்னு கேள்விப்படுவோம். அந்த இடத்த நோக்கி பயணிக்கிறாங்க, அந்த இடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. நீங்கள் வந்து ஒரு 70, 80, 90 பிள்ளைங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து இதுக்கான சாத்தியமே கிடையாது. எல்லாம் அம்மா பிள்ளைங்களாக இருக்கும், வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாது, 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடணுன்னுவாங்க. ஆனால் இன்றைய இளைஞர்கள் அப்படி கிடையாது. இந்த வாழ்க்கை நான் வாழறதுக்கான வாழ்க்கை அப்படின்றத கரெக்ட் பண்ணி எல்லாருமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரைட். இந்த கூமாப்பட்டி வந்து ஃபேமஸ் ஆனதுமே என்ன ஆச்சுன்னா, எல்லோரும் என் ஊர் தான் பெஸ்ட்டுன்றான். கூமாப்பட்டி நீ என்ன வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பேசலாம், என் ஊர் சிவகங்கை தான் பெஸ்ட்டுன்னு ஒருத்தவன் சொல்கிறான். இன்னொருத்தவன் வந்து நீ எந்த ஒன்று வேணாலும் சொல்லிக்காங்க, எங்கள் ஊர் மேலூர் மாதிரி வருமா அப்படின்றான். இன்னொருத்தவன் ஐயோ திருநெல்வேலியில் இருக்கிற மாதிரி எங்கள் ஊர் மாதிரி வருமானு இன்னொருத்தவன் காரைக்குடி மாதிரி வருமா, அதுவும் வந்து என்ன சொல்கிறது, உணவுலேயும் சரி மக்களை வந்து மகிழ்ச்சிப்படுத்துறது இன்னமும் அவன் இஷ்டத்துக்கு அவன் சொந்த ஊர் பெருமை போட்டிருக்கானுங்க. இப்போ சொந்த ஊர் பெருமைன்னும் போது என் ஊர் கடலூர், இந்த கடலூரை பற்றி நான் ஏதாவது சொல்லி தான் ஆகணும். ராபர்ட் கிளைவுடைய கோட்டையிலேருந்து இந்தியாவில் வந்து ஆங்கில ஆட்சிக்கு அடிகோலி ராபர்ட் கிளைவ் வந்த இடங்கள்லேருந்து முதலாக செயின்ட் டேவிட் கோட்டை அப்படின்னு ஒன்று வந்து கடலூரில் தேவனாம்பட்டினத்தில் பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்தில் இன்னமும் அந்த கோட்டையினுடைய சிதிலங்கள் இருக்கின்றது. அங்கே முதல்ல பிரிட்டிஷ்காரங்க அங்கே தான் முதல்ல கோட்டை கட்டி 2 பேர் அடிச்சிட்டானுங்க. யார்? ஃப்ரான்ஸ்காரனும் இவனும் அடிச்சிட்டானுங்க. இதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு வந்து எப்போ பார்த்தா அடிச்சிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகுதுன்னா அப்புறம் தான் சென்னை பட்டணத்துக்கு அவனுக்கு வந்து மாறி போனானுங்க. ஸோ இந்த மாதிரியான பெருமைகள்லாம் எங்கள் ஊருக்கு உண்டு. நம்மளாம் மாதிரிலாம் பேசலாம், ஊர் பெருமை பேசணுன்னா என்ன வேணாலும் பேசலாம். பட்டு கூமாப்பட்டி ஃபேமஸ் ஆனதுக்கு காரணத்துக்கு எல்லாருமே என் ஊர் தான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு அவங்கவுங்க ஊருடைய பெருமைகளை பேசிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ரைட். என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ கூமாப்பட்டியை பற்றின விஷயங்கள் நிறைய இணையத்தில் கொட்டி கிடக்குது. கூமாப்பட்டியில் ஒரு முத்தாலம்மன் கோயில் இருக்குது. விவசாயிகள் வந்து மழை வேண்டி தேர் திருவிழா நடத்துவாங்க. வந்து முத்தாலம்மனுக்கு வேண்டுதல் பண்ணிட்டு தான் வந்து பயிர்
நாற்று நடவாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வந்துட்டுருக்கு. இந்த தகவல்களின் நூடே ஒரு விஷயம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. என்னென்னா அங்கே ஒரு வெறிநாய் இருக்குது போல இருக்குது. இவனுக்கு என்ன பண்ணானுங்க, அந்த கூமாப்பட்டின்னு எல்லோரும் கூவனதுமே அவனும் வந்து கார் எடுத்துன்னு பைக் எடுத்துகிட்டு ஊருக்கு அங்கே அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டானுங்க போல இருக்குது. ஊர் கசகசன்னு ஆயிடுச்சு போல இருக்குது. ஊர் கசகசன்னு ஆனது மட்டும் கிடையாது, எல்லோரும் அங்கே வந்து இன்னும் சர்பத்து மாதிரி ஏதோ தண்ணி இருக்குன்னு நானுங்களே, அது என்னன்னு போய் பார்த்துருவோண்டா அப்படின்னு எல்லாம் போகிறாங்க. உண்மையிலே எனக்கு என்ன அனுபவம்னா, என் வாழ்க்கையில் நான் தென்காசி குற்றாலம் கூட வந்து அப்படி போகிற வழியில் பார்த்துருக்கோம். குற்றாலம் நான் பார்க்கவே இல்லை. நண்பர் பாலா அழைச்சிருந்தார், தென்காசி பாலா. ஒரு 5 நாள் எங்கள் ஊருக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். ஃபேமிலியோடு வந்து பிக் பாஸ் முடிச்சுட்டு போனோம். இந்த ஊரே ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்படி ஒரு ஊரை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஒரு பசுமையான, அவ்வளோ ஒரு நீர்நிலைகள், அமைதி, வயல், மலை. உண்மையிலே நான் நிஜமாலுமே தென்காசி போனதில்லை, குற்றாலமும் போனதில்லை. தென்காசி எனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சு. எல்லாத்த விட ஏன் தென்காசி எனக்கு பிடிச்சதுன்னா, இந்த மாதிரி ஏதோ பிக் பாஸ் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஒரு சேரை போட்டிருக்கேன் மொட்டை மாடியில், அவங்க பாலா வீட்டில் மொட்டை மாடியில் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சேர் பறக்குதுன்னு இந்த ஊர் தானே நம்ம ஊர். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரியான காற்றெல்லாம் நமக்கு கிடைச்சதே கிடையாது. ஸோ சேரே பறக்குதுன்னா அப்போ தென்காசி தான்டா நம்ம ஊருன்னு நான் முடிவு பண்ணேன். ரிட்டையர்மெண்ட் காலம்னு ஒன்று இருந்தது இந்தியாவில்னா, தென்காசியில் தான்டா இருக்கணும்னு முடிவு பண்ணோன்னா பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இந்த கிராமிய அழகு, நீர்நிலைகள், அமைதி, இன்னொன்று கன்சியூமருக்கு எல்லாமே கிடைக்குது. அந்த மாதிரி இந்த சென்னையில் இருக்கிறவங்களாம் திடீர்னு இந்த ஒரு மலை அடிவாரம், கிராமம், ஒரு தென்னை மரம் நடுவில் வந்து வயல், தண்ணி, இதெல்லாம் பார்த்ததுமே இவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகிறாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகிறப்ப என்னாச்சு, அங்கே ஒரு சம்பவம் இருக்குது, ஒரு ட்விஸ்ட் அங்கே தான் இருக்குது. என்னென்னா, நாய் கடி, ஒரு வெறிநாய் வந்து எல்லாரையும் கடிச்சு வச்சு ஒரு 40 பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். மருத்துவமனைக்கு போயிருக்காங்கன்ற ஒரு தகவலும் வருது. அதனால் பி கேர்ஃபுல் காய்ஸ். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கூமாப்பட்டி அந்தளவுக்குலாம் அங்கே ஒரு வெறிநாய் இருக்குது, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆனதுமே இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவர்மெண்ட்டு, அதுவும் மிக முக்கியமாக பொதுப்பணித்துறை வந்து அலருது. தயவு செய்து இந்த பக்கம் வந்து காலடி வைக்காதீங்க. கொரோனா காலத்திலே இது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு வனப்பகுதி இங்கே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இங்கே வந்து எங்கள் உயிரை எடுக்காதீங்க, தயவு செய்து எல்லாம் கிளம்பி கூமாப்பட்டிக்கு வராதிங்க அப்படின்னு பொதுப்பணித்துறை அலற அளவுக்கு இந்த கூமாப்பட்டி ட்ரெண்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி போச்சு. ரைட். ஸோ கூமாப்பட்டிக்காரனுக்கு தான் தெரியும் அவங்க கஷ்டம் அவனுக்கு. எப்பயுமே வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்றது தான் வச்சுக்காங்களேன். ஏன்டா நீங்களாம் அதில் இருந்துட்டு நீ எல்லாமே பேசுவடா, நீ அனுபவிச்சுட்ருக்க அப்படின்னும் போது எல்லா ஊர்லேயும் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. இப்போ இந்த ஊரில் நீங்கள் என்ன வெயில் அடித்தாலும், என்ன மழை பெஞ்சாலும், குளிர் 15, 14, 12, அதுவும் இது வின்டர்லாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் போகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சம்மர்ன்றதுனால ஆனால் பாருங்கள், சம்மர் தான் ஆனால் மழை பெய்யும். இப்போயும் மழை பெஞ்சு தான் இருக்குது, லைட்டாக ட்ரிஸ்ஸில் ஆகிட்டே இருக்குது. ஸோ குளிர் இருந்துகிட்டே தான் இருக்குது. எப்பயுமே ஏசியிலே இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த ஊர் இங்கிலாந்து டார்லிங்டன். ரைட். எனிவே, ஸோ இந்த மாதிரியான கதைகள் சொன்னதுனால பொதுப்பணித்துறையும் அலர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் கூமாப்பட்டிக்கு தயவுசெய்து இப்போ போகாதீங்க, படையெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பிளவக்கல் அணை வந்து 2002 கட்டியிருக்காங்க. அந்த பிளவக்கல் அணையில் வந்து படகு சவாரி அந்த மாதிரி விஷயங்கள்லாமும் கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் இவ்வளோ கூட்டம் அங்கே போகிறது வந்து தாங்காது, அதுதான் மேட்ரு. ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்காங்க. ஸோ கூமாப்பட்டி இப்போதைக்கு எடுத்து வச்சுட்டு என்றைக்காவது ஒரு நாள் அந்த பக்கம் போகும்போது போங்க. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உடனே போகணுன்னா நாய்கடி இருக்குது, ஞாபகம் வச்சுக்க, வெறிநாய் இருக்குது. அப்புறம் ஜீவகாருண்ய சங்கம் அது இதுன்னு வந்து அது வந்து அதாவது நாயை போட்டு காலி பண்ணுவாங்க. அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ இதுதான் மேட்டர். வேறு என்ன, இந்த கூமாப்பட்டியை கூறிய கருத்துக்கள் எதாக இருந்தாலும் பின்னூட்டத்தில் தெரியப்படுத்துங்க. எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு பார்த்துட்றேன். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றி வந்து சதுரக்கல் மலை, அதுக்கப்புறம் சஞ்சீவி மலை, இதெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் வனத்துறை வந்து இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு சொல்லியிருக்கு. அதனால் கூமாப்பட்டிக்கு வந்து எல்லோரும் சொன்னாங்கன்னு கூவி அங்கே போய் மொக்கம் வாங்கிட்டு திரும்பாதீங்க. இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் மகனே உன் சமத்துக்காக தான். வேறு என்ன, இது குறித்தான உங்கள் தகவல்கள், இது குறித்தான உங்கள் சுவாரஸ்யமான பதில்கள் எதாக இருந்தாலும் அது பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஸோ வேறு என்ன, மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.